ஸோ எவ்ரிதிங் வாஸ் குட் அன்டில் நைட் 12 மணி. என்னோட இந்த பைத்தியக்கார மூளை என்ன நினச்சா, நம்ம ரிங்கு போட்டிருக்கோம், ஸோ அந்த ரிங் லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ எடுக்க ட்ரை பண்ணேன் வரவே இல்லை. அண்ட் தென் ஐ தாட் சரி ஓகே சோப் போட்டு யூஸ் பண்ணி அதுவும் ட்ரை பண்ணேன். அண்ட் தென் நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக இருக்க ரிங்கை வந்து எப்படி கரெக்டாக பண்ணி யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதில் வந்து இந்த த்ரெட் எல்லாம் கட்டி அதை நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணோம்னா வந்து வந்துடும் அப்படின்னு அதுவும் ட்ரை பண்ணேன். இந்த மீன் வைல் என்னோட ஃபிங்கர் ஸ்வெல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ஓகே ஃபைன் இந்த இது த்ரெட் வச்சு பண்ணால் வந்துடும் அப்படின்ட்டு பண்ணேன். பண்ணிட்டு மட்டும்தான் இருந்தேன், வரல. அப்புறம் என்ன யோசிச்சேன், சரி ஓகே அது மீன் வேலை ஃபிங்கர் ரொம்ப ஸ்வெல் ஆகிட்டே இருந்துச்சு, எனக்கு என்ன பண்ணணும் லைவ் பேனிக்கும். அண்ட் தென் என்ன யோசிச்சேன், சரி ஓகே நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைக் சர்ச்சிங் ஃபார் த கட்டிங் பிளே. அது என் கையில் கிடைக்கவே இல்லை. இட்ஸ் லைக் அரௌண்ட் 12:30 1 o'clock இதெல்லாம் ட்ரை பண்ணி 1 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் நான் போயிட்டு எங்கள் அம்மா தூங்கிட்டு அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண கொண்டுருவாங்க. ஸோ வாட் ஐ தாட் சரி ஓகே ஐஸ் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே இல்லாமல் அமைதியாக கிச்சனுக்கு போய் ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சேன். அந்த ஐஸ் கியூப்ஸ் வச்ச நேரம் இன்னும் அதிகமாக ஸ்மெல் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐ வாஸ் லைக் சர்ச்சிங் ஃபார் கட்டிங் டே. அப்புறம் வந்து when I was searching for cutting day எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க என்னாச்சு அப்படின்னு. நான் வந்து இந்த மாதிரி ரிங் கையில் மாட்டிக்கிச்சு, ஸோ எடுக்க முடியல ஸ்மெல் ஆகுது. இனி நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு பார்க்குற வேலையா இது, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இதை தான் பண்ணிட்டு இருந்தேன் 2 மணி நேரமா. செம்ம திட்டு. திட்டிட்டு பார்த்தா எதுவும் பண்ண முடியல. அப்புறம் ஒரு குட்டி கட்டிங் பிளேட் கிடச்சிச்சு, அது கட் பண்ண ட்ரை பண்ண எங்கள் அம்மா இன்னும் டைட் ஆக்கிட்டாங்க அந்த ரிங்கை. ஸோ ஐ வாஸ் லைக் ட்ரைங் வித் கட்டிங் பிளேட். ஒரு கட்டத்தில் வந்து அக்ஷயா பிளேட் இருக்குல்ல அதை வச்சுலாம் கட் பண்ண ட்ரை பண்ணேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஓகே ஃபைன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆகணும் அப்படின்ட்டு நைட்டு 2:15 அந்த மாதிரி டைமில் போயிட்டு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கேட்குறாங்க ஏமா உனக்கு ஏமா இந்த வேலை நைட்டு 2 மணிக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டியம்மா அப்படின்ட்டு. அண்ட் தென் கடைசியாக கட் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த ஸ்பெல்லிங்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பை காட்ஸ் கிரேஸ். எங்கள் வீட்டில் வந்து நைட் 2 மணிக்கு இதான் வேலையா, அதுக்கு தான் சீக்கிரமாக தூங்கணும் 10 மணிக்கெல்லாம் தூங்கணும். ஓகே ஸோ கைஸ் உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆஃபாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நைட்டில் மட்டும் என்ன ட்ரை பண்ணாதீங்க, இந்த மாதிரி தான் மாட்டிப்பீங்க. ஸோ காலையில் எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க சரியா. நைட்டில் இந்த மாதிரி ஏற போடுமா 4-5 லைக் ரெமெடி ட்ரை பண்ணி அது இன்னும் பெருசாகி நடு ராத்திரியில் போட வேண்டியதாக இருக்குது. ஷிட்.